எவ்வளவு நேரம் ஆகுது? அத்தான் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் ஆளை காணோமே. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் அடிச்சாது சொல்லலாம்ல. பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா சொல்லியிருப்பாரு. இப்பதான் அக்கறை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதே. அப்புறம் எப்படி சொல்லுவாரு? இன்னைக்கு மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு அவருக்கு. அக்கா, உங்களை தான்க்கா. என்னடி எங்க இன்னும் மாமா காணா? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாரு. ஃபோன் அடிச்சாலும் நாட் ரீச்சபிள்னு வருதுடி. சரி அப்போ வாங்கக்கா, நான் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அவர் வந்துட்டாருன்னா நான் இங்கேயே நிற்கிறேன். அச்சோ அக்கா, மணி 6:30 ஆயிடுச்சு. மாமா கண்டிப்பாக ஏதாவது வேலையாக தான் இருப்பாரு. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். இல்லடி, அப்புறம் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாருன்னா. அக்கா எந்த காலத்தில் இருக்கீங்க? அப்படி இருந்தா மாமா ஃபோன் அடிக்க மாட்டாரா? இங்கே வந்தா பார்த்துக்கலாம். ஃபோன் அடிப்பார்ல. இப்படியே எவ்வளோ நேரமாக நிற்பீங்க? இன்னும் இருட்டிக்கிட்டு வந்துடும். ஒழுங்கா வாங்கக்கா. பஸ்ஸில் தானே, நம்ம 2 பேரும் ஒரே ஸ்டாப் தான். இறங்கி நீங்கள் அங்கிட்டு போகிறீங்க, நான் இங்கிட்டு போகிறேன். இல்லடி இப்போ வரப்போறீங்களா இல்லையா? இல்லடி பரவாயில்லடி, அவர் வரட்டும். சரி அப்போ நானும் நிற்கிறேன் உங்க கூட. எது, நீயும் இருக்கியா? நானும் உங்க கூட இருக்கேன். நீ எதுக்கிட்ட என் கூட இருக்க? நீ கிளம்பு. அக்கா, மாமா வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா சப்போஸ் மறந்துட்டாருன்னு வைங்க, நீங்கள் ஒத்தையில அனுப்பிங்க. அதுக்காக நானும் உங்க கூடவே இருக்கேன். நீ போடி, நான் பார்த்துக்கிறேன். என் கூட வானாலும் வரமாட்டீங்க, நான் இங்கே நிற்கிறேனாலும் வேணாங்கிறீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? தாயே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க உங்க ஆளுக்காக வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க ஆளு. எது இல்லக்கா, நானும் மாமா வராரான்னு பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனா இதுல மட்டும் கரெக்டா இருங்கக்கா. ஏய், அவர் என் ஹஸ்பண்டி. பின்ன நான் என்ன என் ஹஸ்பண்ட் நான் சொன்னேன்? சொல்லுவேன். அப்புறம்க்கா, நைட்டு டின்னருக்கு மாமாவுக்கு என்ன செஞ்சு தர போறீங்க? உன் மாமா ஒழுங்கா வந்து கூட்டிட்டு போல. நைட்டு சாப்பாடே கிடையாது. ஐயோ, என்னாச்சுக்கா? என்னாச்சுக்கா? என்னன்னே தெரியலடி. என்னமோ தலை சுத்த மாதிரி இருந்துச்சு. மத்தியானம் என்னால சாப்பிடவே முடியல. இப்ப பாக்குறேன் ஒரே வாமிட்டிங்கா இருக்கு. ஏதோ ஸ்மெல் அடிக்குது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போகலாமா? வேண்டாம். அக்கா, இவ்வளோ இது சொல்றீங்க, என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. அதுக்கு தான் அத்தான்ட்ட சொல்லி போகலான்னு பார்த்தேன். என்ன இந்த மனுஷனை காணா? நான் வேணா கால் பண்ணி பார்க்கட்டுமா? நான் நிறையா வாட்டி கால் பண்ணிட்டேன்டி, நாட் ரீச்சபிள்னு வருது. அப்படி மாமா எங்கே போயிருப்பாரு தெரியலையே. அக்கா, பேசாம ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? என்னால முடியலடி. இப்போ என்னைய போன்னு சொன்னீங்க. நானும் போயிருந்தா தனியாக தானே கஷ்டப்பட்டுருக்கணும். ஒழுங்கா சொல்றதை கேளுங்கக்கா. நான் வேணா ஆட்டோக்கு காசு தரேன். ஐயோ, காசுக்காகலாம் இல்லடி. பின் என்ன, இப்போ ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் வரீங்களா இல்லையா? சரி வரேன், வாங்க ஒழுங்கா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஆட்டோ அக்கா, அங்கே ஒரு ஆட்டோ நிற்கிது, நம்ம போய் ஏறிக்கலாமா? நடப்பீங்களா? நடப்பேன்டி. சரி வாங்க. அப்பா, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பையன் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்றான்? பாவம் உட்காந்துக்கிட்டே தூங்குறான். நல்ல பையன். இவன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்னமோ. முரளி தாத்தா, எப்ப எந்திரிச்சிங்க? நான் எந்திரிக்கிறது இருக்கட்டும், நீ என்னடா இங்கே படுத்து தூங்கிட்ட? அப்புறம் உங்களை பாத்துக்கிறேன்னு தானே சொன்னேன், அதான் இங்கே படுத்துட்டேன். சரி, கீதாவுக்கு போன் அடிச்சு சொல்லிட்டியா? ஐயோ தாத்தா, மணி எத்தனை இருக்கும்? மணி என்ன, ஒரு 7:30 மணி ஆக போகுது. ஆத்தி, 7:30 மணி ஆகுதா? அசந்து தூங்குனதுல டைமே தெரியல தாத்தா. ஏன்டா, அவ வீட்டுக்கு வந்திருப்பா. தாத்தா, அவளுக்கு எதுவுமே நான் சொல்லலையே. அச்சோ, சரி அப்ப என்ன எதுன்னு போய் பாருடா. அவ அங்கேயே நிக்க போறா. ஆமா தாத்தா, இப்ப என்ன எதுன்னு பாக்கணும். சரி நான் கிளம்புறேன். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லடா, நீ முதல்ல போய் கீதாவை பாரு. சரிங்க தாத்தா. டேய் முரளி. தாத்தா. வண்டியில பாத்து போடா. சரிங்க தாத்தா. பாவம் அந்த பிள்ளை அங்கேயே நிக்கதா இல்ல கிளம்பிடுச்சான்னு தெரியல. அப்பவே வீட்டுக்கு வர சொல்லி சொல்றேன்னா சொல்லாம இவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல இந்த காலத்து பிள்ளைங்கள. எங்க யாரையும் காணோம். ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துருப்பா. பாவம் வீட்டுக்கு போயிருப்பாளோ என்னமோ. போய் பார்ப்போம். சொல்லு பிரீத்தி. ஹலோ மாமா. சொல்லு பிரீத்தி. எங்க போயிட்டீங்க நீங்க? ஆமா அக்கா, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? உங்க ஆபீஸ் முன்னாடி தான் நிக்கிறேன். இந்த டைம்ல போய் நிக்கிறீங்க? இல்ல, கீதா எனக்காக வெயிட் பண்ணுவாளோன்ட்டு தான் நான் இங்க வந்தேன். இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? சரி பிரீத்தி, கீதாவை போகும்போது பாத்தியா? என்ன மாமா இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? என்ன பிரீத்தி சொல்ற, எனக்கு புரியல. அக்கா வீட்ல தான் இருக்காங்க, நீங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்களா? வீட்ல தான் இருக்காளா? சரி பிரீத்தி, நீ போனை வையே, நான் வீட்ல போய் பாத்துக்கிறேன். மாமா. என்ன பிரீத்தி? அக்கா ரொம்ப கோவமா இருக்காங்க. ரொம்ப கோவமா இருக்காளோ? ஆமா மாமா, பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. அப்புறம்
உங்கள்கிட்ட ஒன்று சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, என்கிட்ட சொல்றதுக்காகவா? ஆமா. ஏண்டி என்னாச்சு? அந்த கணேஷ் எதுவும் பிரச்சனை பண்ணாரா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேற என்னடி? நானா பிரச்சனைன்னு சொன்னேனா? நீ இப்படி சொல்லும்போது அப்படித்தானே நினைக்க தோணுது. ஐயோ மக்கு மாமா, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் அக்கா கிட்டே கேளுங்க. அக்காவே சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கேளுங்க. ஏண்டி லூசாடி நீனு? உங்க அக்காவே சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வந்து நான் கேட்கணும்? அதானே, போனா போது நம்ம மாமா வச்சே காப்பாத்தி விடலான்னு பார்த்தா நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. சரி போனை வைக்கிறேன். ஏய் பிரீத்தி. என்ன? சரி, என்ன விஷயம்னு சொல்லுடி. அத அக்காவே வந்து சொல்லுவாங்க. ஆனா அக்கா பயங்கர கோபத்துல தான் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. அதை சொல்லதான் போன் அடிச்சேன். போனை வச்சுறேன். சரிடி. பிரீத்தி. ஆமா, இந்தாடி காஃபி கேட்டியே, கொண்டாமா. என்னடி ஆச்சு, உம்முன்னு இருக்க? இதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே இருந்த. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மாமா தான் பேசிட்டு இருந்தாரு. யாரு, முரளியா? ஆமாம்மா. எதுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு இவ்வளோ லேட்டாக வந்த நீனு? எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா. நல்ல விஷயமா? ஏண்டி, முரளி உனக்கு எதுவும் மாப்பிள்ளை பார்த்துருக்கானா? ஆமாம்மா, நீ அதுலேயே இரு. வேற என்னடி நல்ல விஷயம் நடக்க போகுது? நம்மளுக்கு நல்ல விஷயம்தான். இந்த நல்ல விஷயத்த சொல்ல போறவங்க கீதாவும் முரளியும். எனக்கு ஒன்றும் புரியல. புரியாத வரைக்கும் நல்லதுதான். காஃபியை குடிமா, அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரிடி. நைட்டு என்ன சாப்பிட வேணும்? நைட்டா சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிடுமா. நினைச்சேன் நீ அதான் கேட்பேன்னு. குருமா பண்ணிட்டேன், சப்பாத்தி மட்டும் பிசைஞ்சு தரியாடி. ஏமா என் உயிரை வாங்குற? சப்பாத்தி நீ பிசைஞ்சினா சாஃப்டா வரும்டி, அதனாலதான். ஆமா, இதை உன்னை சொல்லி சொல்லி என்கிட்ட வேலையை வாங்க. இங்கே இப்படி பேசுவ, போற வீட்டில் மாமியாருக்கு நீ தானே பண்ணி கொடுப்ப. உன்னைய 10 மாசமா சுமந்து பெத்த அம்மாவுக்கு எதுவும் பண்ணி தர மாட்டேன். அம்மா தாயே, திரும்பி ஆரம்பிச்சிடாத. உனக்கு என்ன, மாவு தானே பிசையணும், நான் பிசைஞ்சு தரேன் போதுமா? இந்த ஒரு வார்த்தையவே எத்தனை நாளைக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்ப நீ ஒழுங்கா வர வரைக்கும். ம். சரி, காஃபி ஆறிடும், குடிச்சிரு. சரிம்மா. என்ன சாப்பாடெல்லாம் அப்படியே கிடக்குது? அம்மனி இன்னைக்கு சாப்பிடலையோ? எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் அவளுக்கும் தான் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வரட்டும். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இழுச்ச வை மாதிரி தெரியுதா? சாப்பாட்டையும் ஆக்கி வச்சுப்படி திங்காம அரிசியெல்லாம் என்ன விலை விற்கிது? இவளுக்கு வேஸ்ட் ஆக்குறதே வேலையா போச்சு. வரட்டும். தண்ணி குடிக்க கிச்சனுக்கு தானே வந்தாகணும், அப்பா வச்சுக்கிறேன். அத்தை, தனியா யார் கூடயே பேசிட்டு இருக்கீங்களே? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? வாடி, உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன். என்னாச்சு அத்தை? ஆமா, மத்தியானம் நீ சாப்பிட்டியா? பா, என்ன ஒரு அக்கறை. கேட்ட கேள்விக்கு பதில். சாப்பிட்டியா இல்லையா? சே, நான் கூட உங்களை என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் அத்தை. நீங்க என்னைய சாப்பிட்டியான்னு எவ்வளவு நல்ல வார்த்தையெல்லாம் கேக்குறீங்க. நான் நினைச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இங்க பாருடி, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா பாரு. இப்ப என்ன, மத்தியானம் நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அதான் கேக்குறேன், சொல்லு. சாப்பிட்டேன் அத்தை. சாப்பிட்டியா? சோறு அப்படியே கிடக்கு, சாப்பிட்டேன்னு போய் சொல்ற. என்ன, உனக்கு தனியா பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தானா? அப்படிலாம் இல்லத்த. எனக்கு தெரியும், உனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அத்தை, நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்றேன். அவர் எங்க போயிருக்காருன்னு கேட்டீங்க, நான் கரெக்டா பிரியாணி வாங்க போயிருக்காருன்னு தானே சொன்னேன். பொய் சொல்லல. நீங்களாவே திங்க் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க போறான் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதுக்கும் இல்லத்த, அவர் பிரியாணி வாங்க தான் போறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? நீங்க நம்பல. இப்போவும் நான் உண்மையை தான் சொல்றேன். நான் பிரியாணி சாப்பிடலத்த. நீ சாப்பிடலன்னா சோறு அப்படியே கிடக்குதேடி. அவ்வளோ சோறு உடைச்சு வச்சிருந்தேன். அதான் உங்க பிள்ளை சாப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி சோறு காலியாகும்? என்னத்த நீங்க? ஆக நீ பிரியாணி சாப்பிடல அப்படிதானே? சாப்பிடலத்த. வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, பொய் சொல்லிக்கிட்டு இருந்தானா பாரு. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. மத்தியானம் நீங்க சாம்பாரும் முச்சக்காவும் வச்சதை தான் நான் சாப்பிட்டேன். இன்னும் நான் பிரியாணி சாப்பிடவே இல்லத்த. அப்போ பிரியாணியை நைட்டு சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆத்தி, அத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே. மத்தியானம் சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நைட்டு எடுத்து வச்சு சாப்பிடலான்னு மத்தியானம் சாம்பாரை சாப்பிட்டோம். இப்படி கேட்டா என்ன சொல்றது? என்னடி திருன்னு முழிக்கிற? நைட்டுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு வச்சிருக்கியோ? சேச்சே இல்லத்த, நீங்க தான் எனக்கு பிரியாணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. நான் சொல்றத அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டாலும் என்னங்கத்த, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இங்க பாருடி, எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நைட்டு சோறு நிறைய இருக்கு, 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அத்தை, என்னால முடியாது. ஏன்? அது ஹாஸ்பிட்டல்ல நைட்டு சோறுலாம் சாப்பிடக்கூடாது, சுகர் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. எது? உங்களை யார் இவ்வளோ வடிக்க சொன்னது? ஏண்டி அம்மா கேட்க மாட்டேன்?
இங்க வடிச்சு கொட்டவன் நான் தானே. அதனால தான் கேட்குறேன் அத்தை, இன்னுமே கொஞ்சமாவே வடிங்க. வேணும்னா வேற ஏதாவது டிஷ்ஷு செஞ்சுக்கலாம். 10 டிஷ் எல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா. ஒழுங்கா செஞ்சு போடுறத சாப்பிடு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டை பார்த்து கிளம்பு. இருந்துக்கிட்டு ஏன் உயிரை வாங்காம. என்னங்க அத்தை நீங்க தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எங்க அம்மாவுக்கு கூட அக்கறை கிடையாது. என்ன அக்கறை இல்ல? குழந்தை பெற்றுக்கணும்னு தான் நீங்க தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து போடணுன்ற நினப்பு உனக்குள்ளார இருக்கா இல்லையான்னு எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க. அதுக்கு என் மேல அக்கறை எல்லாமே அப்படிலாம் கேட்பீங்க. உங்களை தாண்டி எங்க அம்மா எந்த அக்கறையாவும் இல்லத்த. நானே சொல்றேன், எனக்கு நல்லா கண்ணு கருத்துமா பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா உங்க குடும்பத்துக்கு தானே நான் வாரிசை பெத்து போட போறேன். அப்ப நீங்க தானே என்னை நல்லா பார்த்துக்கணும். நான் ஏதோ தெரியாதமா அந்த மாதிரி சொல்லிட்டேன். அத்தை, நீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றீங்க. அப்பதான் எனக்கு மரமண்டையில ஏறாம போயிடுச்சு. இப்பயாவது உங்க அருமை புரிஞ்சு உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னை நல்லா பாத்துக்கலனா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? நீங்க என்னை நல்லா பாத்துக்கிறதுனால தானே நான் இங்க இருக்கேன். உண்மையாலுமே நீங்க நல்லா என்னை பாத்துக்கிறீங்க அத்தை. அதுவும் இல்லாம நீங்க செய்யற மீன் குழம்பு கறி குழம்பு தான் அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு தெரிஞ்சு பாப்பாவுக்கு உங்க சமையல் தான் ரொம்ப பிடிக்குது போல. அதனால தான் சொல்றேன், நீங்களே எனக்கு சமைச்சு தாங்க. அப்புறம் அத்தை, நாளைக்கு பிரியாணி செஞ்சு தரீங்களா? எது பிரியாணியா? ஆமா அத்தை. பிரியாணிலாம் என்னால செய்ய முடியாதுப்பா. அத்தை, நீங்க தான் வெளியிலே வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. அப்ப வீட்லயாவது செஞ்சு தரலாம்ல? அதெல்லாம் அதிகமான வேலை. அத்தை, அதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அதுவும் நீங்க உங்க கையால பண்ணீங்கன்னு வைங்க, உப்பு போடலனா கூட ருசியா இருக்கும். ப்ளீஸ் அத்தை, எனக்காக செஞ்சு தாங்களே. மாசமா இருக்க பொண்ணு ஆசைப்பட்டதை சாப்பிடணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அது கயலு. கையில மாசமா இருக்கும்போது சொன்னீங்கல்ல. இப்ப நான் மாசமா இருக்கேன். எங்க அம்மா கையில நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன். யார்கிட்ட? எங்க அம்மாட்ட தான். உங்க அம்மாட்டியா? என்னடி சொன்ன? நீ என்னம்மா கையில பாத்துக்கிட்ட, என் மாமியார் என்னை நல்லா பாத்துப்பாங்க பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எங்க அம்மா கையலுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனாலதான் கையல் இங்க ரொம்ப நாள் இருக்கல, உடனே அங்க வந்துட்டா. எனக்கும் அந்த மாதிரி நீங்க எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்குத்த. ப்ளீஸ் அத்தை, நாளைக்கு எனக்காக பிரியாணி செஞ்சு தரீங்களா? இப்படி அமைதியா இருக்காத பார்த்து நான் ஓகேன்னு எடுத்துக்கிறேன். வெளியிலே வேற சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, அதுக்காக தான் நான் கேட்குறேன். நாளைக்கு எனக்கு மட்டும் பிரியாணி செஞ்சு தாங்க. அப்புறம் மாமா அப்புறம் பெரிய மாமாவுக்குலாம் நீங்கள் வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தா கூட ஓகே தான். நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்களா அத்தை? சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் சொல்கிறது நல்லதுக்கு தான் அத்தை. வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னா வீட்டில் நல்லா செஞ்சு கொடுத்தா எதுக்கு வெளியில் சாப்பிட்றோம்? இனிமே நீங்களே எனக்கு சமைச்சு போடுங்க. இவன் நம்மள புகழ்ந்துட்டு போறாளா இல்ல கிண்டல் பண்ணிட்டு போறாளா? வெளியில சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தான் சொன்னோம். அவ அதுக்கு வந்து சண்டை போடுவான்னு பார்த்தா நம்மள பிரியாணி செய்ய சொல்றா. நம்ம நல்லா வேற பாத்துக்கிறோன்னு வேற சொல்றாளே. இவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? நம்மள கலாய்க்கிறாளா? ஆக மொத்தம் எனக்கு வேலையை வைக்கிறதுலதான் மெயின் குறியா இருக்கான்னு தெரியுது. ஆளு மண்டையும் பாரு, அப்படியே அவங்க அம்மா மாதிரி நேக்கா பேசி வேலையை வாங்குறது. நாளைக்கு பிரியாணியா வேணும்? பிரியாணி வா, காரசாரமா போட்டு பிரியாணி செஞ்சு தரேன். நீ எப்படி அதை சாப்பிட்றன்னு நானும் பார்க்குறேன். கீதா வந்துட்டா. இந்த முரளி பையில இன்னும் ஆளை காணா. எங்க போயிட்டு வரான்? இந்த பிள்ளை வேற கோவமா இருக்கு. ஒருவேளை விட்டுட்டு வந்துட்டானோ? போன் அடிச்சாலும் பிசி பிசின்னே வருது. இந்த பையன் அப்படி யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான்? எங்க போனானே தெரியலையே. இந்த பையன் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா, ஏன்டா இவ்வளவு லேட்டு? அப்பா கீதா வீட்டில் இருக்காளா? அந்த பிள்ளை அப்பயே வந்துருச்சு. அம்மா, நீ கூட்டிட்டு வரலையா அவள? இல்லப்பா. என்னது இல்லையா? ஆமாப்பா, தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவரை பார்க்கறதுக்காக வீடு வரைக்கும் போயிருந்தேன். சரி, பார்த்துட்டு வர வேண்டியதானே. அப்பா, கஞ்சி வச்சு குடிக்கலாம் ஆள் இல்லப்பா. பாவம் தாத்தா ஒத்தையில கஷ்டப்பட்டாரு. அதான் கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்தேன். அதுக்கு நீ இம்புட்டு நேரமாடா? அதான்ப்பா நான் ஃபோன் அடிச்சு சொல்லலாம்னு நினைச்சேன். ஏதோ வேலை பிஸியில தூங்கிட்டேன்ப்பா. என்னடா தூங்கிட்டியா? அது தெரியலப்பா, கலப்பா இருந்துச்சு. ஏண்டா பாவம், அந்த பிள்ளை எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்புறமா பிரீத்தி தான் ஃபோன் அடிச்சு சொன்னா வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்படியா? போ, உள்ளார செம்ம சண்டை இருக்கு இன்னைக்கு. அப்பா, அம்மா எங்க? எதுக்குடா? இல்லை, அம்மா வீட்டில் இருந்தா சண்டையின்னு ஊதி பெருசாக்கி விடும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். அம்மா பக்கத்து வீட்டில் புஷ்பாக்கா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. வந்துடும். அதுக்குள்ளார சண்டையெல்லாம் போறதெல்லாம் போட்டு முடிச்சிருங்க. அவன் வந்துட்டு இருக்கும்போது கத்திட்டு இருக்காதீங்க. இதுதான் சாக்குன்னு 2 பேத்துக்குள்ளாரையும் மூட்டி விட ஆரம்பிச்சிருவா. சரிப்பா.
இவங்க 2 பேத்துக்கும் காவலுக்கு வெளியிலே நம்ம உட்காந்துருக்கணும் போல. இன்னைக்கு அது சீக்கிரம் கட்டையை சாய்ப்போம் தூங்குவோம்னு நினைச்சேன். கடவுள் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துறாருப்பா நம்மளுக்கு. நான் வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அப்படி எங்கே தான் ஊர் சுற்றிட்டு இருக்காரோ தெரியல. இவரெல்லாம் நம்பினா கீதா, 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 நான் உன்னை தாண்டி கூப்பிடுறேன். என் மேல கோவமா? ஏய் பேசுடி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கீதா சாரி கீதா, ப்ளீஸ் கீதா, என்கிட்ட பேசுவேன். சத்தியமா உன்கிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போகலடி. ப்ளீஸ் என்னை நம்பு கீதா. கீதா பேசுடி, எதையாவது பேசு. எனக்கு தெரியும் நீ கோவமா இருப்பேன்னு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதடி. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. கீதா ப்ளீஸ் கீதா. கீதா ப்ளீஸ் டி. சரி நான் எங்க போனேன்றாவது சொல்றேன். அதை வச்சாவது நீ என்னை மன்னிக்கிறியான்னு பாப்போம். நான் வந்து தாத்தா வீட்டுக்கு தாண்டி போனேன். கீதா நான் உண்மையை தான் சொல்றேன் கீதா. தாத்தா வீட்டுக்கு தான் போனேன். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம் கீதா, அவரை பார்க்கறதுக்காக தான் நான் அவர் வீட்டுக்கே போனேன். என்ன ஆச்சு தாத்தாவுக்கு? ஏதோ வைரல் ஃபீவரா. அது மட்டும் தானா? கடையிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கடையிலையும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அது வந்து அது நான் சொல்லட்டுமா? தாத்தாவோட பையன் வந்துட்டு கடையை எனக்கு தான் வேணும்னு சொல்லி எழுதி வாங்க வந்திருக்காரு. அதானே? எது எப்படி உனக்கு தெரியும்? அடே கூமுட்டை, நம்ம 2 பேரை தவிர இந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் ஒன்றும் தெரியல. உனக்கு யார் சொன்னா? ஜென்சி தான் சொன்னா. அதாண்டி தாத்தா மன உளைச்சல் ஆகி உடம்பு முடியாம போயிடுச்சு. பாவம் அவர் வயசானவர் இல்லையா, அதான் நான் போய் பாத்துக்கிறதுக்காக போனேன். அப்பா சாமி, நீ யாரை வேணாலும் பாத்துக்கோப்பா. நான் வேணான்னு சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை நீ கிளம்பி வீட்டுக்கு போமா, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா நான் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருக்க வேண்டாம்ல. அதாண்டி சத்தியமா ஃபோன் அடிக்கணும் தான் நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தாத்தா என்ன பேசாம படுத்திருப்பார், நீ பக்கத்துல உட்காந்துருப்ப, போனை நோண்டிக்கிட்டு தானே இருந்திருப்ப. ஃபோன் பண்ணா கூட எடுக்கிறதே இல்லை. அப்புறம் நான் எதுக்கு பொண்டாட்டி நீங்க இருக்கணும்? தாத்தா வீட்டுக்குள்ளார டவர் கிடைக்கலடி, நான் என்ன பண்ணேன்? அதனாலதான் நாட் ரீச்சபிள்னு இருந்திருக்கு. என்னை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருந்தா தானே நீ ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. என்னை பத்தினா அக்கறையே உங்களுக்கு கிடையாது. ஜி அப்படிலாம் இல்லடி. எனக்கு அப்படிதான்ப்பா தோணுது. இப்படி இருந்தீன்னா நாளை பின்ன நம்மளுக்குன்னு குழந்தை குட்டி வந்துருச்சுன்னா நீ எப்படி அதை நல்லா பாத்துப்ப? அதெல்லாம் நான் நல்லா பாத்துப்பேன்டி. கிளிப்ப ஒண்ணு செய்ய மாட்டேன்னு இப்பல இருந்தே நல்லா தெரியுது. இதுல குழந்தை வேற. இப்ப என்ன தாண்டி உனக்கு கோவம்? நான் தான் தாத்தா வீட்டுல இருந்தேன்னு சொல்றேன்ல, டவர் கிடைக்கல, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஓஹோ, ஐயா இப்ப மத்தியானம்லாம் கொரட்டடிச்சு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல. அப்படிலாம் இல்லடி, திடீர்னு என்னமோ அசந்து வந்துருச்சு, தூங்கிட்டேன். இல்லைன்னா கண்டிப்பா இழிச்சிருப்ப. இன்னைக்கு ஒரு நாள் தானடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? இன்னைக்கு ஒரு நாள்னா எவ்வளவு பெரிய நாள் தெரியுமா அது? சுபா சரி நீ பேசி முடி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், ஒழுங்கு மரியாதை இங்கே நிக்கிற. இது என்னடி பனிஷ்மெண்டா? இதை நீ பனிஷ்மெண்ட்னு எடுத்துப்பியோ இல்லை அன்பு தொல்லைன்னு எடுத்துப்பியோ, என்ன வேணாலும் எடுத்துக்க. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா நீ பண்ண தப்புக்கு நான் கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆவேன். தண்டனையா? சரி சொல்லு. இப்படிலாம் சலிச்சுக்கிட்டெல்லாம் கேட்கக்கூடாது. பின்ன அன்பா சிரிப்பா ஈன்னு பல்ல காமிச்சிட்டு சரிம்மா சொல்லுமா கீதா அப்படி சொல்லணும். இது வேறையா? சரிம்மா நீ சொல்றத நான் கேட்கறேன், போதுமா? சரி, முதல்ல கை நீட்டுங்க. எது கை நீட்டணுமா? கையை நீட்டுங்க. எதுக்குடி? இப்ப நீட்ட போறீங்களா இல்லையா? சரி கோவப்படாத, நீட்டுறேன். இந்தடி கையை நீட்டிட்டேன். கண்ணை மூடுங்க. கண்ணு மூடணுமா? என்ன அடிக்க போறியா? சுபா இப்பதானே நான் சொல்றதை கேட்கறேன்னு சொன்னீங்க. சரிடி. கண்ணை மூடுங்கன்னா மூடுங்க. உனக்கு என்ன இப்ப கண்ணை தானே மூடணும்? சரி மூடுறேன். சீக்கிரம் இருடி, ஒரு விதமான பதட்டமாவே இருக்கா, அதான் கையில கீழே அடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருடி. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் கண்ணை மூடுங்க. சரி மூடுறேன். என்ன வச்சிட்டியா? இப்ப திறந்து பாருங்க. கீதா, இது உண்மையாலுமே நிஜமா? யாஹூ, நான் அப்பா வைட்டேன். கத்தாதீங்க. நான் யாருக்குமே சொல்லல. அத்தா என்ன பண்றீங்க? கத்தாதடி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ கீதா உண்மையாலுமே? ஆமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்ல வேலை, என்ன என்கிட்ட தூக்கிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். பயப்படாத, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இனிமே உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்க போறேன்னா இல்லையா மட்டும் பாரு. பாப்போம். பிரீத்தி இதை பத்தி தான் சொன்னாலா? அடிப்பாவே,
உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? இல்ல இல்ல, ஒரு விஷயம் சொல்ல போறாங்க அக்கா, சீக்கிரம் போங்கன்னு சொன்னா. அதானே பார்த்தேன், அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். மாமா ஒரு நிமிஷம் இருங்க. என்னவ இப்படி வாந்தி எடுக்கிறா? பாத்துடி கீதா, இப்ப பரவாயில்ல? பரவாயில்லத்தான். வாமிட்டிங் சென்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டைம்ல வாமிட் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ ரொம்ப எடுக்கிற. டாக்டர்கிட்ட எல்லாம் போலாமா? அதெல்லாம் வேணாம் தான். இப்பதான் டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னடி சொல்ற? யார் கூட்டிட்டு போனா? நானும் பிரீத்தியும் தான் போயிட்டு வந்தோம். டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னாங்க அத்தான். ஓ அப்படியா? அப்படியே இந்த வாமிட்டுக்கும் டேப்லெட் எழுதி வாங்கியிருக்கலாம்ல. எழுதிட்டு வந்திருக்கேன் அத்தான். உன் உடம்ப பாத்துக்க என்ன. அப்ப நீங்க என்னை பாத்துக்க மாட்டீங்களா? டேய், எதுக்கு இப்ப என் பக்கத்துல வர? ஒன்னும் இல்ல, நீ தானே சொன்ன என்னை பாத்துக்க மாட்டீங்களான்னு, அதான் பக்கத்துல வந்தேன். நீ பக்கத்துல வந்ததும் போதும், நீ பண்ணதும் போதும். அதனாலதான் நான் வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் தான்? சொல்லு கீதா. உண்மையாலுமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? பின்ன நான் அப்பாவாயிட்டேன், அது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு சந்தோஷமா இருக்காதா? ஆமா கீதா, உனக்கு? எனக்கும் தான். ஆனா ஒன்னுடி, உனக்கு மட்டும் எப்படி டபுள் ப்ரொமோஷன் வருது? என்னது டபுள் ப்ரமோஷனா? ஆபீஸ்லயும் உனக்கு ப்ரொமோஷன் வருது, வீட்லயும் உனக்கு ப்ரொமோஷன் வருது. உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கீதா. நீ எனக்கு கிடைக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ எனக்கு கிடைச்ச. என்னோட காதல் உனக்கு புரியவே புரியாதுன்னு நினைச்சேன். அதை விட அதிகமான காதலை நீ எனக்கு கொடுத்த. அடுத்தபடியா இப்ப குழந்தை. நிஜமாலுமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்? நான் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணும் என்னை நல்லா தங்கமா பாத்துக்கிறா. இப்ப எங்க ரெண்டு பேர்த்தையும் லவ் பண்றதுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. குட்டி தம்பி தான். இல்ல பாப்பா. போங்கத்தான், தம்பி தான் வேணும். எனக்கு பாப்பா தான் வேணும். சரி சரி சரி, ஃபர்ஸ்ட் தம்பி அப்புறம் பாப்பா. முடியவே முடியாது, ஃபர்ஸ்ட் பாப்பா அப்புறம் தான் தம்பி. ஐயோ, நீ இதை யார்கிட்டயுமே சொல்லையா கீதா? ஆமாத்தான், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு ஆசையா ஓடி வந்தேன். என் கூட பிரீத்தி வந்ததுனால அவளுக்கு தெரியும். அவகிட்டயும் சொல்லிட்டேன், அவங்க அம்மா கிட்ட எல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. ஏன் அப்படி? என் அத்தானுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான். என்னன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல, பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கே. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா?